வெல்கம் டு மை சேனல். இந்த செடியின் பேர் வந்து நீர்முள்ளி மூலிகை. இது வந்து ஒரு கீரை வகையை சேர்ந்தது தான். இது அதிகமாக யாரும் ம், விதைக்கிறதெல்லாம் இல்லை. அது தானாகவே வந்து அங்கங்கே முளைச்சி வந்துடுது. இந்த பூ பூத்து பூ வந்து உதிர்ந்த பிறகு அந்த காய் வந்து முற்றி அதிலேருந்து விதை அப்படியே வெடித்து மழை தண்ணி பட்டால் கூட அப்படியே இந்த கனகாம்பரம் பூவெல்லாம் வெடிக்கும் பாருங்கள், அந்த மாதிரி வெடித்து எல்லா இடத்துலையும் பரவிடும். இதில் நல்ல முள் இருக்கும். அதனால் வந்து இது யாரும் தொடும்போது பார்த்து தொடணும். ஏன்னா ஒவ்வொரு பூவை சுற்றியும் 4 முள் அப்படியே வந்து அந்த முயல் பல் மாதிரி பாருங்கள் நீட்டிக்கிட்டு இருக்குது. அந்த முள் குத்திடுச்சுன்னா ரொம்ப எரிச்சலாக இருக்குது. நான் இப்போ தொட்டு பார்த்துட்டேன். இது வந்து செடியெல்லாம் பார்த்திங்கன்னா முசுன்னு இருக்கும். மேலே எல்லாம் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி ஒரு ரோமங்கள் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இது. இது வந்து ஆனால் இவ்வளோ இதாக இருந்தால் கூட இது தண்ணி இருக்கிற இடத்துல, வேலி ஓரங்களில், கால்வாய் பகுதியில் எல்லாம் நிறைய வளர்ந்து இருக்குது. இது என்னென்னா, இது ஒரு சிறந்த மூலிகை. எப்படின்னா, இது ஆண்களுக்கு தான் ரொம்ப ஒரு இயற்கை வயாகரா மாதிரியே யூஸ் பண்ணுறலாம் அப்படின்னு அந்த காலத்தில் யூஸ் பண்ணினாங்களாம் இதை. அந்த மாதிரி இது ஒரு சிறந்த மூலிகை. இந்த மூலிகையை வந்து இந்த செடியோட விதையை எடுத்து பவுடர் பண்ணிவிட்டு அந்த பவுடரை வந்து பாலில் கலந்து குடித்தா ஆண்களுக்கு வந்து நீர்த்து போயிருக்கிற விந்துக்கள் வந்து கெட்டிப்பட்டு அவங்களுக்கு ஆண்மை பலம் உண்டாகும். அதோட அந்த விந்தணுக்களோட எண்ணிக்கையும் அதிகமாகி விந்தணுக்கள் வந்து நல்ல சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது அந்த காலத்துலேயே இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த ஆடு மேய்க்க போகிறவங்க, வயலுக்கு போகிறவங்களாம் இதை சொல்லுவாங்க. இது வந்து சிறுநீர் வியர்வை, காமம் இவற்றை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. ஸ்கின் நோய்களெல்லாம் குறைக்கக்கூடியது. நம்ம இந்த இலையை அரைச்சி தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் கலந்து இதை நல்லா வதக்கிட்டு வதக்கிட்டு நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ விட்டு வதக்கணும். வதக்கிட்டு இதை பேஸ்ட்டு பண்ணி அந்த பேஸ்ட்டை வந்து ஸ்கின்னில் அப்ளை பண்ணோன்னா, அதாவது ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது ஸ்கின்னில் இருக்க வெண்புள்ளி, சொறி, சிரங்கு இதெல்லாமே நல்லா குணமாயிடும். அதாவது ஸ்கின் வந்து நல்லா அந்த மருவு, அதே மாதிரி இந்த தழும்பு, புண்ணுனால் காயம்பட்டதுனால வர தழும்பு எல்லாத்தையுமே இது போக்கக்கூடியது. இதை வந்து அப்படியே கஷாயமாக பண்ணி குடிக்கும்போது, அதாவது முழு செடியையும் நம்ம கஷாயமாக பண்ணி குடிக்கும்போது தலைவலி, காய்ச்சல், மூட்டு வலி எல்லாமே போகுது. இது ஆண்கள் வந்து 50 ml எடுத்துக்கிட்டு இந்த விதையை எடுத்துக்கிட்டு அதில் வந்து நெரிஞ்சில் முள் ஒரு 25 கிராம் எடுத்துகிட்டு, அப்புறம் வந்து வெள்ளரி விதை ஒரு 10 கிராம் எடுத்து கலந்து அரைச்சி பவுடர் பண்ணி அந்த பவுடரை வந்து சாப்பிட்டுட்டு வரும்போது சிறுநீரக பாதையில் இருக்கிற தொற்று, அதே மாதிரி நீர்க்கடுப்பு, கல் அடைப்பு இருந்தால் கூட அந்த கல்லை கூட இந்த கஷாயம் வந்து வெளியேற்றுதுன்னு சொல்கிறாங்க. அதை வந்து கொதிக்க வைக்கணும். அந்த இதை கொதிக்க வச்சு அதை வந்து 1 லிட்டருனால் அதை ஒரு 1/4 லிட்டராக மாற்றி அந்த கஷாயத்தை குடிக்கணும். அப்போ குடிக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா, இது வந்து அவங்களுக்கு இந்த எரிச்சல், இந்த மாதிரி சிறுநீரக தொற்று, சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் போய் சிறுநீர் அடைப்பு நீங்கிடும். அதே மாதிரி திரிபலா சூர்ணை தான் சுக்கு, மிளகு, திப்பிலி அந்த கலவையோட இந்த நீர்மூலி விதையை சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கப்போ மலச்சிக்கல் போயிடும். அதே மாதிரி இந்த முழு செடியும் கஷாயம் பண்ணி சாப்பிட்றப்ப வயிற்றுப்புண்ணு, அப்புறம் லேடிஸ்க்கு வந்து வெள்ளைப்படுதல், அப்புறம் மாதவிடாய் டயத்தில் ஏற்படுற பிரச்சனைகள் இதெல்லாமே தீர்ந்து போகும். வயிற்றுப்புண்ணை கூட இது ஆற்றக்கூடிய சக்தி உள்ளதாக இருக்குது. அதேமாதிரி இன்னும் வந்து ஆண்கள் வந்து நல்லா வந்து ஒரு குதிரை பலம், நல்லா குதிரை மாதிரி இருக்கணும், அப்படி நல்லா அதாவது ஹெல்த்தியாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா அவங்க என்ன செய்யலான்னா, இது தாமரை விதை, வெங்காய விதை, அதே மாதிரி முருங்கை விதை, இந்த 3ஐயும் பவுடர் பண்ணி, இந்த நீர்முள்ளி விதை இது மூலம் பவுடர் பண்ணி 4ஐயும் பவுடர் பண்ணி பாலில் கலந்து டெய்லி சாப்பிட்டு வந்தாங்கன்னா நல்ல எனர்ஜி கிடைத்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல நல்லா போய் ஆண்களுக்கு வந்து நல்ல ஆண்மைத்தன்மை பெருகி அவங்க வந்து நல்லா குதிரை மாதிரி பலமுள்ளவங்களாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கீரை வந்து எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா, எல்லா இடத்துலையுமே நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப பார்க்கலாம். இல்லை வந்து நம்ம வயலுக்கு போகும்போது கூட பார்க்கலாம். எல்லா இடத்துலையுமே இது நிறைய இருக்குது. இதை ஐடென்டிஃபை பண்ணுறதும் ஈஸி. ஏன்னா இதில் பூ வந்து வயலட் கலரில் இருக்கும், முள் அப்படியே சுற்றி 4 முள் இருக்குது.
அதனால் இது நீர் நீர் கொஞ்சம் தேங்குகிற பகுதியில் தான் இது நிறைய வளருது. இந்த செடியை எடுத்து நம்ம சாப்பிடணும், நம்ம மெடிசனாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த விதையை எடுத்தாந்து கூட நம்ம ஒரு பாட்டில் போட்டு, அதாவது நல்ல ஒரு செம்மண் கலவை கலந்து அந்த பாட்டில், இது எந்த மண்ணில் போட்டாலும் வந்துடும். அதனால் வந்து ரொம்ப மிக்சிங்கெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஒரு செம்மண் கலவை போட்டு கொஞ்சம் எரு போட்டு நம்ம ஒரு தொட்டியில் வச்சுக்கிட்டு நம்ம நல்லா நீட்டாக இருக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ஒரு மனசு திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம எந்த மூலிகையும் சாப்பிடணும்னு ட்ரை பண்ணும்போது நம்ம வீட்டில் அதை வளர்க்கணும். அப்போ தான் வந்து வளர்த்து சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம எப்படி அவங்க தராங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம நல்ல ஒருத்தரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அந்த மூலிகையை நம்மளே வளர்த்து நம்ம அந்த இலையை நல்லா டெய்லி வாட்டர் விட்டு வளர்த்தோம்னா, அதுக்கு பிறகு நம்ம அந்த இலையை எடுத்து சாப்பிட்றப்ப நமக்கு ஒரு மனசு திருப்தியாக இருக்கும். மன திருப்தி இருந்தாவே நோயே குணமாயிடும். அந்த அளவுக்கு மூலிகையை பொறுத்தவரை அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டுட்டு வரப்போ நமக்கு எல்லா நோய் இதெல்லாம் வந்து வேலியிலேயே வளர்க்கலாம். தொட்டியில் மாடியில் ஒரு மூலையில் வச்சிட்டோம்னா கூட நமக்கு வந்து ஈஸியாக இதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இதை பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.